நம்மளுடைய யூனிவர்ஸில் ஒரு மூலையில் ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் இருக்குது. இது ஒரு சாதாரணமான பிளாக் ஹோல் கிடையாது. நம்ம யூனிவர்ஸில் இதுவரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கப்பட்ட ரொம்ப வேகமாக வளரக்கூடிய கருந்துளை. சூரியனை விட கிட்டத்தட்ட 3 பில்லியன் மடங்கு பெருசு. ஆனால் இது அதோடைய வேகத்தை இதோட நிப்பாட்ட போகிறதில்ல. இது நம்ம ஃபிசிக்ஸை தாண்டி செயல்படக்கூடிய பிரம்மாண்டமான கருந்துளை. இந்த மாதிரியான வளரக்கூடிய கருந்துளை நம்ம யூனிவர்ஸை எப்படி பாதிக்கும்? இது நம்ம கேலக்சியில் இருந்துச்சுன்னா என்ன நடந்திருக்கும்? இது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய சவாலை உண்டாக்குதுன்னா ஏன்? இது டார்க் மேட்டருக்கு இதுக்கும் நேரடியாக சம்மந்தம் இருக்கா? ஸோ பல கேள்விகளை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பிரம்மாண்டமான சீக்கிரமாக வளரக்கூடிய பிளாக் ஹோலை நோக்கி ஒரு பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நான் உங்கள் எல்பிகே. இது செனித் ஆஃப் சயின்ஸ். முதல்ல நம்ம பிளாக் ஹோல்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அதோடைய எரிபொருளில் முடிச்சிருச்சு. அது சூப்பர்னோவா வெடிப்புனால அதுக்குள்ளே அதுவே சுருங்கி விழுந்துருச்சு. இந்த சுருக்கம் காரணமாக பிரம்மாண்டமான மாஸ் ஒரு சின்ன பகுதியில் அடைக்கப்பட்டு அது ஒரு பிளாக் ஹோலாக கிரியேட் ஆகும். இதில் பல முக்கியமான இடங்கள் இருக்குது. அதில் ஒன்று ஈவென்ட் ஹொரைசான். இது ஒரு நம்ம கேட்வேன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கேட்வேல போக மட்டுமே தவிர மறுபடியும் நம்ம திரும்ப முடியாது. இது ஒரு திரும்ப முடியாத ஒரு கதவுன்னே சொல்லலாம். ஒரு ஒளி கூட அந்த கதவுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வெளிவர முடியாது. அடுத்த ஒரு முக்கியமான பொருள் சிங்குலாரிட்டி. மேக்ஸ்னாலேயும் ஃபிசிக்ஸ்னாலேயும் இப்போ வரைக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஒரு இடம். அந்த லாஸ் எல்லாமே அங்கே தகடுபடியாக்கிறோம். இன்னொரு ஒரு முக்கியமான ஏரியா ஆக்யூரேஷன் டிஸ்க். அந்த பிளாக் ஹோலை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருட்கள் அது உள்ளுக்குள்ளே விழுகும்போது அதை சுற்றி ஒரு சூடான வளையம் ஒன்று உருவாகுது. இந்த வளையத்திலிருந்து எக்ஸ்ரே, காமா ரேஸ் மாதிரியான பல ரேஸ் வெளியிடப்படுது. நம்ம கேலக்சியுடைய மையத்தில் இருக்கக்கூடிய சாச்சுரேட்டட் ஏ ஸ்டார் சுமார் 4 மில்லியன் சூரியனுக்கு நிகரான மேஸ் இருக்குது. ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிற ஒரு பிளாக் ஹோல் ராக்ஸ் J032035. இது 3 பில்லியன் சூரியனுக்கு நிகரான மேஸ் இருக்குது. அதாவது சுமார் 750 மடங்கு பெருசு. ஆனால் சைஸ் மட்டும் முக்கியம் இல்லை, இதோட க்ரோத் ஸ்பீட் ரொம்ப நம்மளை ஆச்சரியப்படுத்துது. இந்த பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சது ஆஸ்திரேலியாவுடைய ASKAP ரேடியோ டெலஸ்கோப். ASKAPனா ஆஸ்திரேலியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியா பாத்ஃபைண்டர். அது ராக்ஸ் அப்படின்ற சர்வே மூலியமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை நம்ம ரேபிட் ASKAP கண்டினியூயம் சர்வேன்னு சொல்லலாம். இந்த சர்வேக்கு கீழே மில்லியன் கணக்கான ரேடியோ சோர்ஸை நம்ம பார்த்துருக்கோம். இதில் ஒரு சிக்னல் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. இதை நம்ம ரொம்ப டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது இது ஒரு சாதாரணமான ஒரு கேலக்ஸியோ அல்லது குவாய்சாரோ இல்லை, இது ஒரு மிகப்பெரிய மான்ஸ்டரஸ் பிளாக் ஹோல்னு நம்ம கண்டுபிடிச்சோம். இந்த பிளாக் ஹோல் சுமார் 7 பில்லியன் ஒளியாண்டுகள் தாண்டி இருக்கு. அதாவது இப்போ நம்ம பார்க்குற இந்த இமேஜ் ஆக்சுவலாக 7 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. இதை விட இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான மேட்டர் என்னென்னா, அந்த காலத்திலேயே இது சுமார் 3 பில்லியன் சோலார் மாஸுக்கு நிகராக இருந்திருக்கு. எப்படி எவ்வளோ சீக்கிரமாக வளர்ந்துருக்கும்? அப்படி வேகமாக வளர முடியுமா? அதுக்கான காரணம் என்ன? இது ஒரு மிகப்பெரிய சயின்டிஃபிக் பர்சல்னு சொல்லலாம். பிளாக் ஹோலுடைய வளர்ச்சிக்கு ஒரு லிமிட் இருக்குது. இதை நம்ம எட்டிங்டன் லிமிட்னு சொல்லுவோம். அதாவது பிளாக் ஹோல் மேட்டரை ரொம்ப சீக்கிரமாக சாப்பிடுது. தட் மீன்ஸ் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருட்களை அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதன் காரணமாக ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக வெளியிடப்படும். கிராவிட்டி மேட்டரை இழுக்குது. இந்த ரெண்டுக்குமே ஒரு பேலன்ஸ் அப்படின்றது இருக்கும். இந்த பேலன்ஸை தாண்டுச்சுன்னா ஆக்யூரேஷன் டிஸ்க் நின்றுடும். ஆனால் இந்த ராக்ஸ் J032035 அந்த பேலன்ஸை உடச்சி இது எட்டிங்டன் ரேட்டை விட சுமார் 2.4 மடங்கு ரொம்ப அதிகமான ஒரு ஆக்யூரேட்டை இது உருவாக்கியிருக்கு. இதை சயின்ஸில் சூப்பர் எட்டிங்டன் ஆக்யூரேஷன்னு சொல்லுவாங்க. இது வேறு எந்த இடத்துலையும் பார்க்காத அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. இதை நம்ம சில கால்குலேஷனில் சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல் 1 பில்லியன் வருடங்கள்லேயே பல பில்லியன் சூரியனுடைய மாசுக்கு நிகராக வளர முடியும். இதுதான் இந்த யூனிவர்ஸுடைய மிகப்பெரிய ஒரு குவாய்சாரை உருவாக்கக்கூடிய ப்ராசஸ்க்கு ஒரு க்ளூவாகவும் இருக்குது. இப்படி வேகமாக வளரக்கூடிய பிளாக் ஹோல் யூனிவர்ஸுக்கு என்ன மாதிரியான ஒரு கான்சிக்வன்ஸை கொடுக்கும்? பிளாக் ஹோலுடைய ஆக்யூரேஷன் டிஸ்க் ஜெட்டை உருவாக்கும். இது ஒரு மிகப்பெரிய பிளாஸ்மாவை ரிலீஸ் பண்ணும். அந்த ஜெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கேஸ் கிளவுட்ஸை ரொம்ப வேகமாக சூடாக்கும். அது புதிய நட்சத்திரங்கள் உருவாகிறத தடுக்குது. இதை நம்ம ஏஜியன் ஃபீட்பேக்குன்னு சொல்லுவோம். அதாவது ஆக்டிவ் கேலக்டிக் நியூக்ளியஸ் ஃபீட்பேக். குவாய்சார் கூட இதே மாதிரி தான்
ஆக்ட் ஆகுது. ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் இந்த யூனிவர்ஸில் அதை நம்ம சொல்லலாம். அதே மாதிரி அந்த பிரைட்டாக இருக்கக்கூடிய அந்த குவாசாரை உருவாக்குறது பிளாக் ஹோல் தான். இப்போ நம்ம ராக்ஸ் J032035 ஃப்யூச்சரில் குவாசார் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அப்படின்னா இது ஒரு முழு கேலக்சியவே ஃபேட் பண்ணுறதுக்கான, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் அர்த்தம். நம்ம கேலக்சியுடைய மையத்தில் இருக்கக்கூடிய சாஜரோடியஸ் ஏ ஸ்டார் மெதுவாக மேட்டரை ஆக்குரேட் பண்ணுது. ஆனால் ராக்ஸ் J032035 இந்த மாதிரியான ஒரு கேலக்சியில் இருந்துச்சுன்னா, அதாவது நம்ம மில்கிவே கேலக்சியில் இருந்துச்சுன்னா, இதோடைய ரேடியேஷன் அண்ட் ஜெட்ஸ் நம்ம பூமிக்கு ஹேபிட்டபிலிட்டியை கண்டிப்பாக உருவாக்காது. அதனால் நம்ம வாழ்க்கை ஒரு சேஃபாக இல்லாமல் இருக்கும். பட் இப்போ நம்ம சேஃபாக இருக்கிறோன்னா அதுக்கான காரணம் ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய சாஜரோடியஸ் ஏ ஸ்டார் தான். விஞ்ஞானிகள் சில கேள்விகளை இதுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. இது ஜென்ரல் ரிலேட்டிவிட்டிக்கு சவாலை விடுவிக்குமா? ஐன்ஸ்டீனுடைய புதுச்சார்பியல் கோட்பாடுன்னு சொல்லக்கூடிய ஜென்ரல் ரிலேட்டிவிட்டி ஒரு பிளாக் ஹோலை டிஸ்கிரைப் பண்ணுது. ஆனால் எப்படி வேகமான ரொம்ப க்ரோத்தான ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது இதில் நமக்கு சிக்கலை உருவாக்குது. பிளாஸ்மா ஃபிசிக்ஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட், இது எல்லாமே ஆக்வரேஷன் டிஸ்குடைய சாட்டிக் மேக்னெட்டிக் டர்புலன்ஸை வச்சு ஒரு மேட்டரை பிளாக் ஹோலுக்கு இழுக்குது. டார்க் மேட்டர் இதுக்கு டைரெக்டாகவே தொடர்பு இருக்குமா அப்படின்ற இன்னொரு கேள்வியுமே இருக்குது. ஏன்னா சில ஹைபோதசிஸ் இந்த மாதிரியான வேகமாக வளரக்கூடிய இந்த க்ரோத்துக்கான முக்கியமான காரணம் ப்ரிமோடியல் ஸ்பீட் பிளாக் ஹோல்னு சொல்கிறாங்க. அல்லது இதை நம்ம டார்க் மேட்டர் கிளம்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இது நம்ம ஃப்யூச்சரில் JWSTன்னு சொல்லக்கூடிய ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலியமாகவும் ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே மூலியமாகவும் ரொம்ப டீப்பாக அப்சர்வ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ தான் இதோடைய ரியல் மெக்கானிசமே நமக்கு புரியலாம். ஆனால் ஒரு கேள்வி, நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் நமக்கு என்ன பயன் இருக்கும்? ஸோ இது காமனாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய கேள்வி தான். பிளாக் ஹோல் அப்படின்றது ஒரு டெஸ்ட்ரக்ஷன் மட்டும் இல்லை, இது ஒரு கேலக்சிக்கு ஒரு கம்ப்ளீட் ஷேப்பை கொடுக்குது. புதிய நட்சத்திரங்கள் உருவாகிறதும் அது அழிகிறதும் இந்த ஒரு காமனான ஒரு பர்ஃபெக்ட் சைக்கிளை ஒரு ரெகுலேட் பண்ணக்கூடிய ஒரு ரெகுலேட்டர்னு சொல்லலாம். அதாவது நம்ம யூனிவர்ஸில் பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், லைஃப் எல்லாமே இருக்குதுன்னா அதுக்கு பிளாக் ஹோலுடைய முக்கியமான காரணமும் இருக்குது. ஒருவேளை இந்த யூனிவர்ஸில் பிளாக் ஹோல் இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாத ஒரு சாட்டிக் சூப் மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பிளாக் ஹோலை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறதன் மூலியமாக நம்ம ஓன் யூனிவர்ஸை நம்ம அது எப்படி ஷேப் பண்ணுறதுன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இது யூனிவர்ஸில் நமக்கு தெரிஞ்ச ரொம்ப வேகமாக வளரக்கூடிய பிளாக் ஹோலில் ஒன்று. இப்போதைக்கு ஃப்யூச்சரில் இன்னும் ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது ஒரு மிகப்பெரிய காஸ்மிக் மான்ஸ்டர் மாதிரி அங்கே அதை சுற்றி இருக்கக்கூடிய பல பொருட்களை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. இது என்னதான் லைட் இயர்ஸ் தூரத்தில் அது எரிஞ்சிக்கிட்டே இருந்தாலும் அதோடைய ப்ராசஸை நம்ம புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் வியடாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். பிளாக் ஹோலோடைய டெஸ்ட்ராய் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அது யூனிவர்ஸையே உருவாக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சர்னு சொல்லலாம். நம்ம லைஃப்பில் சில காரணங்கள்னால இந்த பிளாக் ஹோல் நமக்கு ரொம்ப பக்கத்தில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்த்து இந்த பிளாக் ஹோல் பற்றின கருத்தை மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ வேகமாக வளர்ந்து அது என்ன தான் பண்ண போகுது? அது ஒருவேளை நம்மளுடைய கேலக்சிக்கு மையத்தில் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக எனக்கு வேணும். நீங்கள் மறக்காம அதை கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பகுதியில் நம்ம கண்டிப்பாக சேர்ந்து பயணம் பண்ணலாம். பாய்.